Students, இப்போ நாம பார்க்க போறது 8th sum. At what points in the interval closed interval 0, 2 pi does the function sin 2x attain its maximum value னு கேட்டிருக்கான். சரி, இந்த sin 2x does the function sin 2x attain its maximum value? Maximum value எப்பெல்லாம் attain பண்ணுது? Right. Does the function sin 2x attain its maximum value? At what points? எந்த points? Right. First நீங்க மறந்துடாதீங்க, closed interval கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து என்னது? Absolute maximum, absolute minimum condition தான் நாம ட்ரை பண்ண போறோம். Right. ஏன்னா closed interval கொடுத்திருந்தால நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்னதான்? Absolute maximum, absolute minimum. Right. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சம்முக்கு வரைச்ச கொடுத்த கணக்கு f of x sin 2x closed interval என்னன்னு கொடுத்திருக்கான்? 0, 2 pi. Right. இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா sin x sin 2x பண்ணா cos 2x, அந்த 2x பண்ணா 2 முன்னாடி வரும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா f dash of xக்கு 0 கொடுப்போம். அப்படின்னா 2 cos 2x is equal to 0. இந்த 2 கீழே தான் வரும். அப்போது cos 2x equal to 0. எப்பெல்லாம் cos 0 வரும்னு உங்களுக்கு cos pi by 2 cos 3 pi by 2 90 into 3 அப்போ 0 தான் 270. cos 5 pi by 2 cos 7 pi by 2 அப்போல்லாம் 0 வரும். அப்போது இந்த பக்கம் எப்போல்லாம் 0 வரும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே இருக்கிறது 2x. அப்படின்னா pi by 2 3 pi by 2 5 pi by 2 7 pi by 2. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று கேட்கலாம், எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குமான்னு. இது 2xக்கு நம்ம x கண்டுபிடிக்கிறது பார்க்கணும். அப்போது இது வந்து xனா இந்த 2 எல்லாம் வந்தால் இது என்னென்ன ஆகிடும்னா pi by 4, இது 3 pi by 4, இது 5 pi by 4, இது 7 pi by 4. இப்படி கிடைக்கும் உங்களுக்கு xோட வேல்யூ. இது 45 into 3, இது 45 into 5, இது 45 into 7. எல்லாமே கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் 45 into 7, 7 5s are 35, 7 4s are 28, 315. இது 0 to 360 தான் எல்லாமே இருக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச இந்த வேல்யூ, இந்த வேல்யூ எடுத்து போகணும். உங்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக இங்கே கிடைச்ச எல்லா வேல்யூவும் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 2 பையில் தான் இருக்கும். அப்சல்யூட் மேக்ஸிமம்க்கு ரூல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு இந்த 0 அதை எடுத்து போடுவீங்க. கிவன் சம்மில் f of 0 sin 2 into 0, sin 0 உங்களுக்கே தெரியும் 0. அடுத்தது at x equal to 2 pi f of 2 pi sin 2 ஏற்கனவே இருக்குது. xக்கு பதிலாக நம்ம ஒரு 2 pi போட்டோம்னா sin 4 pi, sin pi a, sin 2 pi, sin 3 pi எது வந்தாலும் ஆன்சர் 0 தான். ரைட். ஏன்னா அது நம்ம முன்னாடி கிளாஸில் படிச்சிருக்கோம். பொதுவாக sin n பையோட வேல்யூ 0, n பிலாங்ஸ் டு இசட்ல இருந்தா. ரைட். 11th. ரைட். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ரெண்டும் பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற இதெல்லாம் பார்க்கணும். அட் x equal to pi by 4, f of pi by 4 sin 2 into pi by 4. இதோட அடிச்சிங்கன்னா sin 90, pi by 2னா sin 90, அதோட வேல்யூ 1. அட் x equal to 3 pi by 4, x equal to 3 pi by 4. இந்த பக்கம் எரேஸ் பண்ணிக்கலாம். x equal to 3 pi by 4, x equal to 3 pi by 4 கணக்கில் கொண்டு போய் போட்டிங்கன்னா கிவன் சம்மில் f of 3 pi by 4 இங்கே sin 2 into 3 pi by 4 இதாவது அடிச்சிட்டிங்கன்னா இது sin 270 தான். ஏன்னா 90 into 3 270, sin 270 0 தான். ரைட்டு. sin 270 minus 1, sin 270 என்ன வேல்யூ வரும்? -1. எப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 270 sin 180 plus 90, 180 யூஸ் பண்ணால் நேம் மாறாது. ஆனால் 180 ப்ளஸ்ன்றது 180 மைனஸ் செகண்ட் குவாட்ரண்ட், 180 ப்ளஸ்ன்றது தேர்டு. டேனு ஆல் சில்வர் டீ கப், டேன் கார்டு தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது நம்ம கணக்கில் இருக்குது. அப்போ sin 90யோட வேல்யூ 1, அப்போது -1 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்தது at x equal to 5 pi by 4, x equal to f of
5 pi by 4. அப்போது 5 pi by 4 கணக்கில் கொண்டு போய் போடச்சா sin 2 into 5 pi by 4 இதால் அடித்தா 2 times. அப்போது இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 into 90 415 வருது. 415 நீங்கள் எப்படி எழுதுவீங்க 360 ப்ளஸ் அப்போது 2 pi plus pi by 2ன்னு சொல்லலாம். 360 ப்ளஸ்னால் அது மேலே ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். 360 மேலே போனால் ப்ளஸ்னால் எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ இங்கேயும் sin 90 தான் வரும். sin 90 வேல்யூ 1 தான். sin 90யோட வேல்யூ 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கும் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ இன்னொன்று ஃபைனலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ 7 pi by 4. அதை நம்ம போட்டு பார்க்கணும். இந்த இடத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாமா? அப்போது இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா சைன் இதை 5 pi by 2 நம்ம எப்படி எழுதினோன்னு சொன்னேன். இதுக்கும் வேல்யூ என்ன தான் வந்தது 1. எப்படி போட்டேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட். அடுத்தது at x equal to 7 pi by 4 f of 7 pi by 4 sin 2 into 7 pi by 4 இதால் இது அடிச்சிருவீங்க. sin 270 என்ன வேல்யூ வரும்னு சொன்னேன் -1. டைரெக்டாக நீங்கள் இப்படி போட்டலாம். அப்போ எப்போல்லாம் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா does the function sin 2x attain its maximum value at what points ன்னு கேட்டிருக்கான். அப்போ அது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று x equal to 1 மேக்ஸிமம் வேல்யூ 1. மேக்ஸிமம் வேல்யூ யார் உங்களுக்கு இங்கே 1 தான். மேக்ஸிமம் வேல்யூ 1. அது எப்போது எந்த பாயிண்ட்ஸ்லனா ஒன்று x equal to pi by 4 அண்ட் x equal to 5 pi by 4 இருக்குச்சு தான் உங்களுக்கு கிடைக்கிது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சம் வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் sin x plus cos x கேட்டிருக்கான். வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் sin x plus cos xன்னு கேட்டிருக்கான். எந்த இன்டர்வலும் கொடுக்கல, ரைட். கொடுத்த உடனே சம் அசியூம் த கிவன் சம் sin x plus cos x ஸ்டெப் 2 ஃபைண்ட் f dash of x. sin x அப்படின்னா cos x, cos x அப்படின்னா minus sin x. அடுத்தது f double dash of x, cos x அப்படின்னா minus sin x, sin x அப்படின்னா cos x. அடுத்து மைனஸ் வெளில எடுத்துட்டா sin x plus cos x. இந்த இடம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் வெளில எடுத்துட்டா sin x plus cos x, ரைட். இவன் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டிருக்கான், ரைட். புட் f dash of x equal to 0, cos x minus sin x equal to 0. sin x இந்த மைனஸ் sin x இருக்குல்ல, அது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ உங்களுக்கு இப்படி வரும் sin x equal to cos x. இது கீழே வந்தால் sin by cosன்னு வரும். அப்போது ஒரு ஸ்டெப் வேணால் எழுதிக்கோங்க, ரைட். இந்த கீழே ஒன்றுமே இல்லை இன்ட்டு 1, இதை கீழே கொண்டு வந்துருங்க. sin x by cos x equal to 1, ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா tan x is equal to 1. tan எப்போல்லாம் வரும் உங்களுக்கு நல்லா தெரியும், pi by 4, 5 pi by 4 இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும், ரைட். இப்படி எடுத்து போட்டாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ pi by 4, 5 pi by 4 டாட் டாட் டாட், ரைட். pi by 4, 5 pi by 4, ரைட். ஒரு முக்கியமான விஷயம், வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கான் sin x plus cos x. நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த pi by 4 கொண்டு போய் இங்கே போய் போட்டிங்கன்னா sin 45 cos 45 ரெண்டுமே பாசிட்டிவாக தான் வரும், ரைட். வெளில என்ன சிம்பிள் இருக்குது, நெகட்டிவ். அப்போது f double dash ஆஃப் நெகட்டிவாக இருந்தால் தான் நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம். அதனால நம்மளுக்கு இங்கேயே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக x equal to யாரை தான் நம்ம போட போகிறோம், pi by 4. we consider only யார் x equal to pi by 4. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா sin xம் cos xம் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் போத் ஆர் பாசிட்டிவ் தான். 0, pi by 2ல கண்டிப்பாக இது ரெண்டுமே என்னவாக இருக்கும், ரெண்டு வேல்யூவும் பாசிட்டிவ். அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கிற சமயத்தில் இந்த ரெண்டு வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கிற சமயத்தில் f double dashல வெளில சிம்பிள் மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது என்னவாக தான் வரும், உங்களுக்கு f double dash ஆஃப் நெகட்டிவ் தான் வரும். அப்போது at x equal to pi by 4, right. at x equal to pi by 4 f double dash of xல கொண்டு போய் போட்டிங்கன்னா f double dash of xல minus sin pi by 4 plus cos pi by 4. கண்டிப்பாக இதோட வேல்யூ 1/√2, இதோட வேல்யூ 1/√2. அப்போ கண்டிப்பாக இது கீழே √2, மேலே 1 + 1 2, இதை √2 × √2 எழுதி அடிச்சிருவீங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், -√2. நம்மளுக்கு தேவை முக்கியம் மைனஸ். அப்போ கண்டிப்பாக இது மேக்ஸிமம் தான் கண்டிப்பாக. அப்போது x equal to pi by 4
இஸ் எ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா தான். இதை கொண்டு போய் கணக்கில் போய் போட்டிங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன்? அப்போ இந்த பாயிண்ட்டாக தான் இருக்க முடியும். சம்மில் கொண்டு போய் போட்டிங்கன்னா sin π/4 டைரெக்டாக போடலாம். sin டைரக்ட் வேணாம், sin π/4 ப்ளஸ் cos π/4, sin 45 1/√2 cos 45 2/√2, மேலே √2 into √2, இது ரெண்டையும் அடிச்சுட்டா ஆன்சர் √2. இது தெரிஞ்சால் நம்ம போடணும் அவசியம் இல்லை. இந்த விஷயத்தை நான் சொன்னேன், அதை நீங்கள் எழுதினீங்கன்னா கூட போகிறோம். f'(x) கண்டிப்பாக நெகட்டிவ். ஏன்னா sin x ப்ளஸ் cos x இதில் இருக்கும் 0,π/2க்குள்ளே இருக்கிற அந்த π/4 எடுத்தால் அது கண்டிப்பாக அப்படி தான் பாசிட்டிவாக தான் கிடைக்கும். அப்படி கூட முடிச்சுட்டு டேரெக்டாக போடலாம். இன்னும் இப்படியே கூட போட்டு காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம் பார்ப்போம். வித் 11th சம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் தட் அட் x = 1 the function கொடுத்துருக்கான் attains maximum value. எப்போ x = 1. இந்த வாட்டி அவனே கொடுத்துட்டான். அந்த இன்டர்வல் 0,2 ஃபைண்ட் ஏன்னு கேட்குறான். ரைட், அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சம், ஒரு 2 மார்க்ஸ் தான் இந்த சம்மு. கொடுத்த கணக்கை f(x) x⁴ 62x² + ax + 9 இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா இது 4x3, இது வந்து பார்த்திங்கன்னா 2 முன்னாடி வரும். 62 × 2, 62 × 2 பார்த்திங்கன்னா ஒரு 124, 2 2s are 4, 124xன்னு வரும். இது a ஒண்டி வரும், f'(x). ரைட், இட் இஸ் கிவன் தட் பார்த்திங்கன்னா at x = 1 the function இது இருக்கு it attains maximum வேல்யூன்னு சொல்லியிருக்கான். ரைட், இட் இஸ் கிவன் என்ன கிவன் தட் பார்த்திங்கன்னா it is given that x = 1 the function attains its maximum value. ஃபுல்லாகவே எழுதிருங்க. it is given that at x = 1 the function attains its maximum value அப்படின்னு கொடுத்துருக்கான். சரி, ஓகே. எப்போ இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக கிடைக்கும் உங்களுக்கு? f'(x)க்கு என்ன கொடுத்தா 0. ரைட், அப்போ தான் இது கிடச்சிருக்கும். அப்படின்னா நான் கேட்குறேன், அப்போ f'(1 = 0ன்னு நான் சொல்லாமா சொல்லக்கூடாதா? x = 1 it is given that at x = 1 f'(x) 0 கொடுத்தா தான் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா இந்த 1ன்றது என்னவா இருந்திருக்கும்? இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர். அப்போ டைரெக்டாக f'(1 = 0ன்னு போட்டிங்கன்னா 4 1³ 124 x க்கு 1 + a = 0. 4 ரைட், 1³ 1 தான். இது ஒரு 124 + a -124 +4 போனால் -120. அந்த -120 அங்கே போச்சுன்னா உங்களுக்கு +120ன்னு வந்துடும். அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? 120. 2 numbers whose sum is 24 and whose product is large as possibleன்னு கொடுத்துருக்கான். நம்ம 10th நிறைய பார்த்துருக்கோம் குவாட்ராட்டிக்கில். அப்போது இந்த 2 numbers 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 24 சொல்கிறான். அப்போது 1 number b நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டா அதர் நம்பர் b 24 - x. ரைட், நான் யாரை காட்டணும்? ப்ராடக்டை மேக்ஸிமம்னு காட்டணும். அப்போ ப்ராடக்ட் எடுத்து இப்படி கூட எடுத்துக்கலாம். ப்ராடக்டை பின்னு எடுத்துக்கலாம். ப்ராடக்டை பின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ 2 நம்பரையும் ப்ராடக்ட் x × 24 - x. ரைட், இப்படியே எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூவியில் போட வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூவி அவாய்ட் பண்ணலாம். இது உள்ளே போனால் 24x - x². ரைட், இன்னும் நம்ம டிஃபரன்ஷியேஷனே பண்ணல. ரைட், இது உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் மினிமம் பார்க்குற கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு வாட்டி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x dB/dx 24 x பண்ணால் 1 x² பண்ணால் 2x. செகண்ட் டைம் again differentiating with respect to x d²p/dx². இது 24 பண்ணால் 0, இது பார்த்தீங்கன்னா 2x பண்ணால் 1. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்கும் செகண்ட் டெரிவேட்டிவ் எதில் வந்திருக்கு? நெகட்டிவில் வந்திருக்கு. ரைட், செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவில் வந்திருக்கு. ரூல் நீங்கள் எப்பவும் போல் என்ன பண்ணுவீங்க? புட் dp/dxக்கு 0 கொடுப்பீங்க. dp/dx இங்கே ரெடியாக இருக்குது. 24 - 2x = 0. இந்த +24 அங்கே கொண்டு போயிடுங்க, ரெண்டும் கட் ஆகிடும். x = 12 கிடச்சிடுது. இதை கொண்டு போயிட்டு at x = 12 d²p/dx² கொண்டு போய் போடுவோம். போட்ட முடியாது, ஏன்னா இங்கே எக்ஸே கிடையாது.
அப்போ கண்டிப்பாக வேல்யூ என்னவாக தான் இருக்குது, நெகட்டிவாக தான் இருக்குது, less than 0. அப்போ கண்டிப்பாக இது என்னன்னு சொல்லுவோம், x equal to 12 is a point of maximum. அப்போ உடனே நம்மளுக்கு எப்போ x equal to 12 இருக்குச்சு தான், it attains maximum when x equal to 12. அது கூட சொல்லலாம், it attains maximum எப்போ, மேக்ஸிமம் இது எழுதுங்க நல்லாயிருக்கும், it attains maximum when x equal to 12. அவன் கேட்டது 2 நம்பர்ஸ் தான் கேட்டிருக்கான், மேக்ஸிமம் வேல்யூ கேட்கல. அப்போ எப்போ whose product is large as possible, அப்போ 2 நம்பர்ஸ். அப்போ நம்மளுக்கு தேவை x equal to 12 கொண்டு போயிட்டு இது வரைக்கும் ரெடியாக வச்சுருக்கீங்களா அதர் நம்பர், அதில் போட்டிங்கன்னா கிடச்சிடும். அப்போ அதர் நம்பரும் என்னவாக தான் இருக்கும், அப்போது 1 நம்பர் 12, அதர் நம்பரும் 12. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதர் நம்பரும் உங்களுக்கு 12 தான் கிடைக்கும். அப்போது அந்த நம்பர் இதுதான் இருக்கும், ஃபைண்ட் 2 நம்பர்ஸ் 12, இப்படி முடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த சம் 14 சம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் x and y such that x plus y, such that na given that x plus y 16 கொடுத்துருக்கான் and xy cube நம்ம மேக்ஸிமம்னு காட்டணும். ரைட், xy cube is maximum அப்படின்னு சொல்லியிருக்கான் and xy cube is maximum இருந்துச்சு அந்த 2 நம்பர்ஸ் நம்ம சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு let x and y be 2 positive numbers, x and y be 2 positive numbers. Right, given that பார்த்தீங்கன்னா x plus y is equal to 60. Right, x plus y equal to 60. இதுலேருந்து x equal to இந்த plus y அங்கே போயிடுதுன்னா 60 minus y, இதை நம்பர் 1 எடுத்துக்கிட்டேன். ரைட், இப்போ நாம் காட்ட வேண்டியது உங்களுக்கே தெரியும். now xy cube product xy cube is maximumனு காட்டணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஃப்ரம் 1 போய் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 60 மைனஸ் ஒய் பக்கத்தில் ஒய் கியூப், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4 இப்படி வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவீங்க, டிபி பை டிஒய் எல்லாம் ஒய்யாக கொண்டு வந்தாச்சு, ஈஸியாக இருக்கும். தப்பி தவறி இங்கே இதை கொண்டு போயிட்டீங்க, இதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சிட்டிங்க, கஷ்டப்படுவீங்க. இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்குச்சா ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ எப்போவுமே இப்படி இருக்குச்சு, ஏதாவது ரெண்டுமே எக்ஸாக இருந்தாலோ இல்லை ரெண்டுமே ஒய்யாக இருந்தால் தான் டிஃபரன்ஷியேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் எது ஈஸின்னு பார்த்தா ஒய் கொண்டது தான், அதனால தான் எக்ஸுக்கு இதுலேருந்து கொடுத்த கிவன்லேருந்தே கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஒய் கியூபை ஈஸியாக உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம் ரெண்டுத்துலேயுமே. இப்போ நம்மளுக்கு இப்படி கிடச்சாச்சு. இப்போ இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணச்சா 60 இந்த ஒய் கியூபை பண்ணால் 3y² வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான், இது 4y கியூப்னு கிடச்சிரும். ரைட், இப்போ ரெண்டாவது வாட்டி பண்ணுவோம் d²p/dy². செகண்ட் வாட்டி பண்ணச்சா இந்த 60 × 3 உங்களுக்கே தெரியும் 180, அந்த y² பண்ணால் 2y, 4 அப்படி இருக்கும். ஒய் கியூபை பண்ணால் 3y². ரைட், இது ரெண்டுத்தையும் சொன்னீங்கன்னா 360y 12y² கிடைக்கும். ரைட், இப்போ ரூல் என்னென்னா உங்களுக்கே தெரியும், புட் dp/dy 0, dp/d1னா இது வரைக்கும் இந்த 60 × 3, அதான் நம்ம 60 × 3y² minus 4y³ = 0. ரெண்டுத்துலேயுமே காமன் அவுட் பார்த்தீங்கன்னா y² எடுக்கலாம். y² எடுத்துகிட்டா உள்ள 60 × 3 180, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4y இருக்கும், y² = 0, 180 minus 4y = 0, minus 4y = இது ரெண்டும் கட் ஆகிடும், 4ஆல் இது அடிச்சிங்கன்னா 4 4s are 16, 20. அப்போ y is equal to 45. எல்லாருக்கும் தெரியும் இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ 0ன்னு வரும், ஆனால் ஒய் வந்து கண்டிப்பாக 0 இருக்க சான்சஸ் கிடையாது. அப்போ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒய்யோட வேல்யூ கண்டிப்பாக not equal to 0 தான் இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது, ஒய்யோட வேல்யூ 0னா இது எல்லாமே டோட்டலாக காலி ஆகிடும். அப்போது ஒய் கண்டிப்பாக not equal to 0 தான். அப்போ இதை நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ y = 45 தான். அப்போது y = 45ன்னு சொல்லச்ச இதை கொண்டு போயிட்டு at y = 45 இதில் கொண்டு போய் போடுவீங்க, d²p/dy² கொண்டு போய் போடச்ச 360 ×
45 minus 12 into 45 square, right? 45 square multiply பண்ணிட்டு 45 square கண்டுபிடிச்சு அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ பிக்கர் வேல்யூ. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வர வேல்யூ கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். அப்போ கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும், இந்த xy ப்ராடக்ட் xy கியூப் இஸ் மேக்ஸிமமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது இப்படி கூட சொல்லலாம், p is மேக்ஸிமம். pன்றது யார் உங்களுக்கே தெரியும், xy cube is maximum when y is equal to 45. அப்போ அதர் நம்பர் கேட்டிருக்கான். அதர் நம்பர்னா இதை கொண்டு போய் 1ல் போய் போட்டிங்கன்னா x equal to 60 minus y, 60 minus 45. அப்போது x equal to உங்களுக்கு என்னென்னு கிடச்சிரும், 15 கிடச்சிரும். இப்படி தான் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும்.